ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सकना भवतु सकनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। பஞ்சதசி இரண்டாவது அத்தியாயம் 47வது ஸ்லோகம். நிஸ்ஸத்வா காரியகம்யாஸ்ய சக்தேர்மாயாக்னிசக்திவத் நகி சக்திஹி க்வசித் கைஷ்ரசித் புத்யதே காரியதஹ புரா. இந்த ஸ்லோகத்தில் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வித்யாரண்ய முனி சாந்தோக்கிய உபனிஷத்தில் இருக்கிற வாக்கியத்தை எடுத்து சதேவ இதகும் அக்ரே ஆசீத்து அதனுடைய விளக்கத்தை பார்த்தோம். அப்போ பூர்வபக்ஷி அசத்தேவ இதகும் அக்ரே ஆசீத்து அப்படிங்கிற ஒரு வாதத்தை வச்சாரு. அதையும் வித்யாரண்ய முனி இங்க நெகேட் பண்ணாரு. அதுக்கடுத்த பூர்வபக்ஷி நையாயிகா, ஃபர்ஸ்ட் பூர்வபக்ஷி சூன்யவாதி. அதுக்கடுத்து வந்த பூர்வபக்ஷி நையாயிகா, நியாய மதம். அவர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய சத்து இருக்கு. அப்போ ஆகாசம் என்பது ஒரு சத்து, அதை எப்படி நீ சத்து இல்லைன்னு ஏற்றுக்குவ, அதுக்குள்ளதானே எல்லாமே தோன்றி இருக்கிறது அப்படிங்கும்போது அதையும் வித்யாரண்ய முனி நெகேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அவர் வந்திருக்கிற இடம் எதை பற்றிய விளக்கம் என்றால் மாயா. மாயை பற்றி விளக்கம் ஏன் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, why it is important? Because pure Brahman cannot be the cause of anything at all. இது காரணமாக இருக்கு. பிரம்மம் pure existence cannot be the cause of anything at all. எதையும் அது தனியாக சிருஷ்டி செய்கிறது என்பது பியோர் பிரம்மம், ஜஸ்ட் எக்ஸிஸ்டன்ஸ். அதனால யாரு முக்கியம்? மாயாவுடைய தத்துவம் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டி இருக்கிறது. அப்போ மாயாவை பற்றிய நமக்கு அறிவு தேவைப்படுகிறது. அப்போ அதற்குண்டான ஸ்லோகத்தில் இது என்ன சொல்றாரு? மாயா பற்றி அவர் சொல்லும்போது 3 வார்த்தைகள் இந்த ஸ்லோகத்தில் சொல்றாரு. மாயா என்பது நிஸ்ஸத்வா தத்துவா. நிஸ்ஸத்வா தத்துவா அப்படின்னா அது அசாரம், சாரமற்றது. அப்படின்னா தனக்கென்று இருப்பு அற்றது. வேறொன்றை பிருத்தக் அப்படின்னா வேறொரு இடமிருந்து அது சத்தை பெற்று இருக்கிறது. அதுக்குன்னு சொந்தமா இருப்பு கிடையாது. அனர்த்தம், சுதந்திரமற்றது. எப்படி பானை எப்படி தனக்கென்று இருப்பு இல்லாமல் இருக்கிறதோ, களிமண்ணுக்கு இருப்பு இருக்கு அந்த இடத்துல, பானைக்கு என்ன கிடையாது? சுயமா களிமண்ணை தூக்கி போட்டுட்டு களிமண்ணை நீ அந்த நான் மட்டும் இருக்கிறேன்னு பானையினால சுயமான இருப்பை பெற்று பானையினால இருக்க முடியாது. ஆனா கண்ணுக்கு தெரியுதே பானை, அனுபவத்துக்கு இருக்கும் பானை. ஆனா அதனுடைய இருப்பை நீங்க செக் பண்ணி பார்த்தோம்னா அது எதை நம்பி இருக்குது? தன்னுடைய இருப்புக்கு மண்ணை, களிமண்ணை நம்பி இருக்கிறது. அதுதான் நிஸ்ஸத்வா. அடுத்த தத்துவம் சத்துவம், 2 ஒண்ணுதான். அடுத்து காரியகம்யா அப்படின்னா அந்த காரியத்தின் மூலியமாகத்தான் நாம் இந்த மாயையை தெரிந்து கொள்ள முடியுமே தவிர அதை நேரடியாக நம்மளால பார்க்கவோ கேட்கவோ இந்திரியா கோச்சரம். ஸோ காரியம் இருப்பதின் மூலயமாக அந்த காரியத்தை வச்சுதான் இது மாயை தத்துவம் இருக்குன்னு நம்ம யூகிக்க முடியும், உணர முடியும். அதுதான் காரிய கம்யா. காரியத்தின் மூலியமாகத்தான் நம்மளால இதை உணர முடியும், யூகிக்க முடியும். அது இருக்குன்னு யூகிக்க முடியும். அத காரியகம்யா. அடுத்தது எது?
சக்திஹி, மூணாவது வேர்டு சொல்றாரு. அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? சக்தி, அது ஒரு பவர். அது அந்த பிரம்மத்தை பற்றிய சக்திங்கிற விளக்கத்தை இவர் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் கொடுக்க ஆரம்பிக்கிறார். இப்ப அடுத்த இந்த ஸ்லோகத்துல எப்படி அந்த சக்தி எப்படி இருக்குது? அக்னி சக்தி வத்து. அக்னியினுடைய சக்தி என்ன? ஒன்றை எரிப்பது. இப்போ இங்க என்ன விசாரம் அவர் சொல்றாரு? ஒரு உதாரணம், அக்னி சக்தி வத்து. இப்போ அக்னி என்பது வேறு, அதனுடைய சக்தி எரிப்பது என்பது வேறு. அதை போல புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார். அப்போ இதுக்கு நான் நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிற ஒரு உதாரணம், இப்ப தொண்டை, அது தனி ஒரு வஸ்து இருக்கிறது. அதனுடைய சக்தி என்னது? பேசுகின்ற திறன். அப்ப பேசுகிற திறன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தொண்டை பார்க்கும்போது தெரியாது. அதை வாய்க்கிருந்து பாடுனா பேசுனா என்ன தெரியும்? அதற்குள்ள ஒரு சக்தி இருக்குது. டாக்டரே ஓபன் பண்ணி பார்த்தாலும் அதுக்குள்ள சக்தி இருக்குன்னு தெரியாது. இப்ப காதுக்கு கேட்கிற சக்தி இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு அவங்க டாக்டர் செக் பண்ணாலும் காது அவரு கேட்கணும், காது கேட்குதுங்களா, நாம தான் சொல்லணும் எஸ் காது கேட்குது. ஏன் அந்த சக்தி, காது கேட்குங்கிற சக்தி என்னால மட்டும்தான் உணர முடியும். ஸோ அது போல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நமக்குள்ள இதுல இருந்து என்ன சைக்கலாஜிக்கல் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், நமக்குள்ள ஒரு சக்தி இருக்கா இல்லையான்னு அதை நீங்க செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்ப களிமண்ணுக்கு பானையாகிற சக்தி இருக்கா இல்லையான்னு அதுக்குள்ள தண்ணி ஊற்றி முயற்சி பண்ணி பார்க்கும்போது தான் அது பானையா மாறுதுன்னு நம்ம தெரியுது. அதே ஒரு வெறும் மணல் எடுத்து அல்லது ஒரு பானை செய்ய முடியாத மண் எடுத்து நீங்க செஞ்சு பாருங்க, பானையாகிற சக்தி அந்த மணலுக்கு இருக்காது. அப்ப எப்ப தெரியும்? அது தண்ணி ஊற்றி செஞ்சு பார்த்தாதான் மணல்ல பானையாகிற சக்தி இல்லைன்னு தெரியுது. களிமண்ல தண்ணி ஊற்றி பார்க்கும்போது அது ஷேப்பு கொண்டு வரும்போது அதுக்கு பானையாகிற சக்தி அதுக்குள்ள இருக்குதுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இப்ப விறகுக்குள்ள அக்னிங்கிற சக்தி உள்ள இருக்கு. நீங்க ஜஸ்ட் விறகு காஞ்சி விறக பார்த்தீங்கன்னா அதுல உள்ள அக்னி சக்தி இருக்கு நமக்கு தெரியுதா என்ன? தெரியாது. அதுக்குள்ள நீங்க தீய பத்த வச்சு பாருங்க, அப்ப அது எரியும். அப்ப அது எரிகிற சக்தி அது விறகுக்குள்ள ஆல்ரெடி இருந்திருக்கிறதுனால தானே அது எரியுது. அப்ப எரிகிற சக்தி யாருக்குள்ள இருக்குது? நெருப்புங்கிற அந்த சக்தி அந்த விறகுக்குள்ள எப்படி, அது எப்ப தெரியும்? பிரயோகத்துக்கு வரும்போது நம்ம நெருப்பை பத்த வச்சு அது எரியும் போது என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஓ, நெருப்பு விறகுக்குள்ள எரிக்கிற சக்தி முதலே இருந்திருக்கு, அது அவ்வியக்தமாக தோன்றா நிலையில் இருந்திருக்கு. அது இப்ப என்ன ஆயிடுச்சு? வெளியில எரியுது. வெளித்தோற்றத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சக்தி அதுக்குள்ள இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதை போல அக்னியுடைய சக்தி வத்து, அக்னியோட சக்தி இதுல என்ன சொல்றாருன்னா, அந்த அக்னிங்கிற ஒரு பொருள் எரியுது, எரிக்கிற சக்தி என்பது அக்னிக்கு கிடையாது. அதுக்குள்ள இருக்கிற யாருதான் எரிக்கிறது? அந்த உஷ்ணம்ங்கிறது ஒரு சக்தி, அதுதான் என்ன பண்ணுது? எரிக்குது. அதை போல என்ன உதாரணம் இது, திருஷ்டாந்தம். வேணா நம்ம இவ்வளவு நாள் படிச்சது அக்னியுடைய சொரூபம் நம்ம படிச்சிருப்போம். எது? உஷ்ணம், பிரகாசம் என்பது சொரூபம். ஆனா இவர் இந்த உதாரணத்துல இவர் எப்படி காமிக்கிறாரு? ஒரு திருஷ்டாந்தத்துல அக்னிக்கு தனியாக எரிக்கிற சக்தி கிடையாது, அதனுடைய சக்தியான உஷ்ணம் தான் என்ன பண்ணுது? எரிக்குது அப்படின்னு அவர் புரிய வைக்கிறதுக்காக அக்னி என்ன பண்றாரு? அக்னி ஒரு வஸ்துவாகவும் அதனுடைய சக்தி உஷ்ணம் எரிக்கிற சக்தி அதுக்குள்ள இருக்கிற மாதிரி பிரிச்சு புரிஞ்சு, எதுக்காக, எதுக்கு இந்த அக்னி வத்துன்னு சொல்றாரு? அதை போல பிரம்ம தத்துவத்தையும் மாயை தத்துவையும் புரிந்து கொள்வதற்காக அவர் என்ன சொல்றாரு? அக்னி சக்தி வத்து. எப்படி அக்னி அதோட சக்தி உஷ்ணம் எரிக்குதோ அதை போல, எரிக்கிற சக்தின்னு எடுத்தாலும் சரி உஷ்ணம் எடுத்தாலும் சரி, அதை போல பிரம்மம் என்பது ஒரு வஸ்து, அது ஒரு திரவியம், அது ஒரு வஸ்து. எது? அக்னி போல அது ஒரு வஸ்து. அதனுடைய சக்தி தான் யாரு? மாயா. அதனுடைய சக்தி மாயா. யாரு உண்மையில் யார் அங்க? எப்படி அக்னிங்கிறது எப்படி அங்க ஒரு வஸ்து, ஒரு அந்த இடத்துல அது ஒரு பொருளோ அதனுடைய சக்தி. அதுதான் என்ன உதாரணம் பார்த்தோம்? அக்னி சக்தி வத்து. அடுத்தது அடுத்த சென்டென்ஸ், நகி சக்திஹி. நகி சக்தினா யாருக்கு? யாருக்கு சக்தி கிடையாது? சக்தி அக்னி சக்தி வித்து, அக்னி சக்தி வித்து, அதாவது கீழே இருக்க சென்ஸ் காரியத்தக புறா. இப்ப அக்னி சக்தி வத்துங்கிறது அடுத்த விட, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப அந்த ரெண்டாவது சென்டென்ஸ் எது முதல்ல எடுக்கணும்? காரியத்தக புறா, காரியத்திற்கு முன்பு. அதாவது இந்த உலகம் தான் காரியம், அந்த காரியம் வருவதற்கு முன்பு காரியத்தக புறா, இந்த உலகம் மேனிஃபெஸ்டேஷன் ஆகறக்கு முன்பு.
காரியத்தக புறா, இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பு, தோன்றிய நிலையிலிருந்து தோன்றா நிலையில் இருக்கும்போது, தோன்றிய நிலைக்கு வராத போது, தோன்றா நிலையில் இருக்கும்போது, காரியத்தக புறா கொச்சித்து எந்த காலத்திலையும், கைஷ்சித்து எந்த ஒரு மனிதராலும், புத்தியதே நகி சக்திகி, இந்த மாயையை யாராலும், அதை எந்த இடத்திலும் யாராலும் என்ன பண்ண முடியாது, நகி சக்திகி, அந்த இடத்துல நம் சக்தியை உணர முடியாது. ஸோ உலகம் தோன்றுவதற்கு முன்பு மாயைங்கிறது அவ்வியக்தமாக இருக்கும்போது நம்மளால, ஏன்னா காரியம் வெளியில வந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதை வச்சு உலகம் தோன்றினதுக்கு அப்புறம் தான் நம்ம யாரை புரிஞ்சுக்க முடியும், மாயை, அந்த காரியத்தை வச்சுதான் நம்ம மாயை புரிந்து கொள்ள முடியும். ஸோ எப்படி செகண்ட் சென்டென்ஸ் எப்படி படிக்கணும், காரியத்தக புறா கொச்சித்து எந்த ஒரு காலத்திலும் யாராலும் எப்பொழுதும் அர்த்தம், கால தேச எல்லாத்துக்கும் முன்பு, புத்தியதே ந சக்திகி, அறிய, புத்தின டு நோ, அறிய முடியாது. இதுதான் 47வது ஸ்லோகத்துடைய விளக்கம். அடுத்தது 40, இது ஃபர்ஸ்ட் லைன் நம்ம போன கிளாஸ்ல பார்த்துருந்தோம். அடுத்தது 48. ந சத்வஸ்து ததக சக்திஹி நஹி வன்னேக ஸ்வசக்திதா தத் விலக்ஷண தாயாம் தோ சக்தேகே கிம் தத்துவம் உச்சியதாம். செகண்ட் லைன் பூர்வபக்ஷி கேட்குறான். இப்போ ஃபர்ஸ்ட் லைன்ல இவர் என்ன சொல்றாரு, வித்யாரண்ய முனி என்ன சொல்றாரு, ந சத்வஸ்து சதக சக்திஹி, இது எப்படி பிரிக்கலாம், சதக ஃபர்ஸ்ட் வேர்டு, சதக சக்திஹி ந சத்வஸ்து, சதகன பிரம்மனுடைய ஷஷ்டி விபக்தி, சதக சதக சக்திஹி, மூணாவது வேர்டு எடுத்து முத போடணும், சதக சக்திஹி ந சத்வஸ்து, சதகன பிரம்மனுடைய சக்தி சத்தல்ல, பிரம்மனுடைய சக்தி அது சத்தல்ல, சத்தினுடைய சக்தி சத்தல்ல, நெருப்பினுடைய சக்தி நெருப்பல்ல, அதனுடைய சக்தி எரிக்கும் சக்தி யாருக்கு சொந்தமானது, உஷ்ணம். அதான் சொல்றாரு, சதக பிரம்மனுடைய சக்தி சத்தினுடைய சக்தி சத்தல்ல. இப்போ தொண்டையுடைய சக்தி தொண்டை அல்ல, அதனுடையதுன்னு தான் சொல்லி ஆகணுமே தவிர தொண்டை அல்ல, தொண்டையினுடைய சக்தி தொண்டை அல்ல. இப்ப நீங்க தொண்டையினுடைய சக்தின்னு தான் நம்ம சொல்ல போறோம். அப்ப ரெண்டு வருதா, தொண்டை சக்தி, தொண்டையினுடையங்கிறத வேர்டு போட முடியும், தொண்டையினுடைய சக்தி பேசும் சக்தி. இப்ப காலினுடைய சக்தி நடத்தல், இப்ப கையினுடைய சக்தி ஒரு பொருளை தூக்குதல். அப்ப என்ன வருது, நெருப்பினுடைய சக்தி எரித்தல். அதே தான் இங்க கொண்டு வர்றார், நெருப்பினுடைய சக்தி எரித்தல், நெருப்பினுடைய. அப்போ போது இவர் என்ன சொல்றாரு, இப்ப அதுதான் நம்ம உதாரணம், தன் தலையில தான் நிக்க முடியாது, அது மாதிரி அந்த அர்த்தத்துல இவர் சொல்றாரு, சதக சக்திஹி ந சத்து, தொண்டையினுடைய சக்தி வேறு தொண்டை வேறு, அந்த மாதிரி பிரிச்சு காமிக்கிறார். தொண்டை உடைய சக்தி தொண்டை அல்ல, தொண்டையோட சக்தி பேசுதல்ங்கிற மாதிரி. இப்போ அடுத்த சென்டென்ஸ், வன்னேகே நகி வன்னேகே ஸ்வசக்திதா, உதாரணத்தை கொண்டு வர்றாரு. அதாவது வன்ன நெருப்பு, நெருப்பினுடைய சக்தி நெருப்பல்ல, இதைத்தான் அவர் சொல்றாரு. வன்னேகே ஸ்வ, அது ஸ்வசக்தி தயா நகி ந ஹி, உண்மையில் நெருப்பினுடைய சக்தி நெருப்பு அல், நெருப்பு வன்னேகே நெருப்பினுடைய சக்தி என்னது, நெருப்பு என்ன பண்ண தானாக எரிக்கிற சக்தி, நெருப்புக்கு எரிகிற சக்தி என்பது நெருப்பல்ல, அது உஷ்ணத்தினுடைய விளைவு. சோ என்ன சொல்றார், வன்னேகே, அதாவது வீசே என்ன சொல்றோம், burning power belongs to fire தான் நம்ம சொல்றோம். burning, we don't call burning power off. என்ன சொல்றோம் நம்ம, எரிக்கிற சக்தி யாருக்கு இருக்குது, நெருப்புக்கு எரிக்கிற சக்தி இருக்குன்னு தான் சொல்றோமே தவிர நெருப்பு எரிக்கிறது நம்ம சொல்றதில்ல. நெருப்புக்கு எரிக்கிற சக்தி அது தனக்கு என்ன கிடையாது. அவர் என்ன சொல்றாரு, அதுக்கு நெருப்புக்கே என்ன கிடையாது,
அந்த சக்தி கிடையாது. நெருப்பினுடைய சக்தின்னு புரிஞ்சுக்கணும். நெருப்பு கிடையாது. அதை தான் அவர் சொல்றாரு, நகி வன்னேகே ஸ்வசக்தி தயா. சத்து இப்ப பூர்வபக்ஷி வரான். இப்ப ரெண்டா பிரிச்சு காமிச்சிட்டாரு. நெருப்புங்கிறது வேற, அதனுடைய எரிக்கிற தன்மைங்கிறது வேற. சத்து தொண்டைங்கிறது வேற, அதனுடைய பேசுகிற சக்திங்கிறது வேற. ஏன்னா தொண்டைனுடைய சக்தி பேசுறதல்ல, அதுக்குள்ள இருக்கிறது. அப்படிங்கும் போது இப்ப பூர்வபக்ஷி வரான். அடுத்த செகண்ட் லைன்ல யாரு வரா? பூர்வபக்ஷி. நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற? நீ ஒரு அத்வைதி இல்லையா? இந்த உலகத்தில் இருப்பது பிரம்மம் மட்டும்தான் சொல்ற. இப்ப நீ என்ன சொல்ற? பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு, ரெண்டாவது மாயான்னு ஒண்ணு இருக்கு. அப்ப நீ எங்க வர்ற? துவைதத்துக்கு நீ வர்ற அப்படிங்கிறது பூர்வபக்ஷியோட வாதம். அவர் என்ன சொல்றாரு? இது பூர்வபக்ஷி என்ன சொல்றாரு? சத்து விலக்ஷணத்தாயாம் து சக்தேகே, தத்து விலக்ஷணத்தாயாம், சத்து இல்லைனா சத்து விலக்ஷணாயதாம் து சக்தேகே கிம் தத்துவம் உச்சியதே. நீ எந்த தத்துவத்தை சொல்ல? அப்ப சக்திக்கு என்ன தத்துவத்தை நீ சொல்ல போற? அது இருக்குன்னு சொல்ல போறியா? இல்ல, அது அவரோட கேள்வி என்னது? நீ என்ன சொல்லணும்? இருக்குன்னு சொல்ல போறியா இல்லைன்னு சொல்ல போறியா? எது? பிரம்மம் சொல்லிட்ட, சக்தின்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்ட. அப்ப சக்திக்கு என்ன தத்துவம், எக்ஸிஸ்டன்ட் பிரின்சிபல் நீ கொடுக்க போற? சக்திக்கு இருக்குன்னு சொல்ல போறியா? கிம் தத்துவம், என்ன தத்துவத்தை நீ கொடுக்க போற? சத்துன்னு சொல்ல போறியா அசத்துன்னு சொல்ல போறியா? ஏன்னா அவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்னா சத்து இல்லையா அசத்து. அதனால என்ன கேட்கிறான்? சத்துன்னு சொல்ல போறியா? கிம் தத்துவம் உச்சியத்தை சொல்லு பார்க்கலாம். அதுக்கு இருக்குன்னு சொல்ல போறியா இல்லைன்னு சொல்ல போறியா? ஏன் அவன் எந்த உசாரா என்ன கேள்வி கேட்கிறார் பூர்வபக்ஷி? இருக்குன்னு சொன்னீங்கன்னா என்ன வந்துடும்? துவைதம் வரப்போகுது. ஏன்னா ரெண்டு இருக்கு, ஒன்னு பிரம்மம், இன்னொன்னு சக்தி. சோ இருக்குன்னு சொன்னாலும் வம்பு, அல்லது மாயா இருக்குதுன்னு சொன்னாலும் வம்பு. சரி, ஓகே, அது சூன்யம் சொன்னாலும் என்னாச்சு? நீ இதுக்கு முன்னால 34ஆவது ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்க? மாயாவோட காரியம் சூன்யம் சொல்லி வச்சிருக்க. சோ அந்த வகையில அவங்க நெகேஷன் ஆரம்பிக்க பாரு. இப்ப பூர்வபக்ஷி இந்த கேள்வி என்ன கேட்கிறேன்? இந்த ஸ்லோகத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வபக்ஷி கேள்வி கேட்டு விட்டுட்டாரு. என்னன்னு, நீ அந்த மாயாவுக்கு சத்துன்னு தத்துவத்தை கொடுக்க போறியா, இல்ல அசத்துன்னு இருக்குன்னு சொல்ல போறியா, இல்ல இல்லைன்னு சொல்ல போறியா அப்படிங்கிற கேள்வியோட இந்த ஸ்லோகம் முடியுது. அப்போ அடுத்தது ஸ்லோகம் 49. சூன்யத்வமிதி சேத். இது பூர்வபக்ஷி தான். நீ சூன்யம் சொன்னா என்ன நடக்கும்? சூன்யம் மாயா காரியமிதி ஈரிதம் ந சூன்யம் நாப்பி சத்யா அதிருக்த்வ மி ஹேஷ்யதாம். எப்படி பிரிக்கணும்? இக யாதிருக்கு சத்யா, அதாவது ந சூன்யம் நாப்பி சத்து யாதிருக்கு தாதிருக்கு இக ஈஷ்யதாம். செகண்ட் லைன் அப்படி பிரிக்கணும். ந சூன்யம் ஃபர்ஸ்ட் லைன் பூர்வபக்ஷி, ரெண்டாவது லைன் சித்தாந்தி. நோட் பண்ணிக்கணும். பதில் அப்பயே சொல்லிடுறார். ரெண்டாவது ஸ்லோகம் ரெண்டாவது லைன்லேயே பூர்வபக்ஷி 49ஆவதுல ரெண்டாவது ஸ்லோகத்துல சித்தாந்தின் கேள்வி ஆரம்பிச்சிடறார், பதில் சொல்ல ஆரம்பிச்சிடறாரு. அப்ப என்ன சொல்றாரு இவரு? ஃபர்ஸ்ட் கேள்வி பார்க்கலாம் என்னன்னு. சூன்யம் சூன்யத்வமிதி சேத்து. நீ சூன்யம்னு சொன்னா, அசத்துன்னு சொன்னீனா, சூன்யம் அப்படின்னு சொன்னீனா, எது மாயை எந்த சூன்யம் இருக்குன்னு சொல்லிட்டா துவைதத்துக்குள்ள வந்துருவ. ஆச்சா, இல்லைன்னு சொன்னீங்கன்னா, அது சூன்யம்னு சொன்னீங்கன்னா உன்னால அது சொல்ல முடியாது. என்ன நீ என்ன சொல்லி வச்சிருக்க? சூன்யம் மாயா காரியம். சூன்யம் என்பது மாயவுடைய காரியம் சொல்லியிருக்க. எப்ப? 34 ஸ்லோகம். அதுல காரியம் இது ஈரித்தம். ஈரித்தம்னா முன்னால், உன்னால் சொல்லப்பட்டிருக்கிறது. ஈரித்தம்னா உன்னால் முன்பு சொல்லப்பட்டிருக்கிறது. இது இவ்வாறு முன்பு உன்னால் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன நீ சொல்லி வச்சிருக்க? சூன்யம் என்பது மாயையினுடைய காரியம்னு சொல்லி வச்சிருக்க. நீ என்ன சொல்ல முடியாது? இப்ப மாயாங்கிறது இல்லைன்னு நீ சொல்ல முடியாது. இருக்குன்னு சொன்னீங்கன்னா அத்வைத பிலாசபில நீ நிக்க முடியாது. ஏன்னா ரெண்டு வந்துருச்சு. ஏக்கமேவ அத்விதீயம் தானே சொல்றீங்க. அப்ப சத்து மாயா சத்துன்னு சொல்லிட்டீங்கன்னா மாட்டிக்குவ. மாயா இருக்குதுன்னு சொன்னீங்கனாலும் மாட்டிக்குவ. இல்லைன்னு உன்னால சொல்ல முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நீ நெகேட் பண்ணிட்ட. அது இல்லைங்கிற கேட்டகரிக்குள்ள அது வராதுன்னு நீ முதல்லயே கேட்டகரியில முதல்ல நீ அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்ட அப்படிங்கிறதா இந்த லைனுடைய விளக்கம்.
எது 49வதுல ஃபர்ஸ்ட் லைன் பூர்வபக்ஷி கேட்டுறான். அதுக்கு இப்போ அவர் பதில் சொல்றாரு செகண்ட் லைன்ல, ந சூன்யம் அபி சத்து, ந சூன்யம் ந சூன்யம் ந சத்து. நீ மாயை என்பது என்ன சொல்றாரு? இப்ப சித்தாந்தன் என்ன விளக்கு கொடுக்குறாரு? அது சூன்யம் அல்ல, ந சூன்யம் அப்படின்னா அது அசத்து, அது இல்லாததும் கிடையாது. அபி ந சத்து, அது இருப்பதும் கிடையாது, அது இல்லாததும் கிடையாது. சூன்யம்னா இல்லாதது. ந சத்து ந அபி சத்து, அது இருக்கிறதும் கிடையாது. என்னையா சொல்ற? இருக்குன்னு சொல்லல. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு அவ்வளோ ரெண்டு தான், ஒன்னா இருக்குது இல்லைன்னா இல்லை. இவர் என்ன சொல்லிட்டாரு? நான் இருக்குன்னு நான் சொல்லல, அது இல்லைன்னு நான் சொல்லல. ஏன்னா இருக்குன்னு சொன்னாலும் துவைதத்தில் கொண்டு மாட்டி விட்டுருவான், இல்லைன்னு சொன்னாலும் சூன்யம்ங்கிறது மாயா காரியம் சொல்லி வச்சிருக்கிற, அதையும் நீ நம்மளால நெகேட் பண்ண முடியாது. அப்ப அழகா வித்யாரண்யர் என்ன பதில் சொல்றாரு? அது ந சூன்யம், இல்லைன்னு நான் சொல்லல, ந சத்து, அது இருக்குன்னு நான் சொல்லல. அப்ப என்ன பதில்? யாதிருக்கு தாதிருக்கு, யாதிருக்கு அழகான பதில். யாதிருக்கு தாதிருக்கு, இக ஈஷ்யதாம். அந்த லைன் எப்படி பிரிக்கணும்? இக ஈஷ்யதாம். யாதிருக்கு தாதிருக்கு, யாதிருக்கு நாங்க சான்ஸ்கிரிட்ல அது எப்படி இருக்கிறதோ, யாதிருக்கு தாதிருக்கு அது அப்படி இருக்கிறது. எப்படி பதில் பாருங்க, எப்படி இருக்கிறதோ அது அப்படி இருக்கிறது. அதுதான் அடிக்கடி சொல்லுவாங்க, இறைவன் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, இறைவன் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கிறார். அடிக்கடி அதான் சுவாமிஜி சொல்றது. எல்லாரும் யாராவது வந்து இறைவன் எப்படி இருக்கார், நீங்க வந்து சுவாமிஜி நீங்க இறைவனை பார்த்துருக்கீங்க, அவர் எப்படி இருக்கிறாருன்னா அவர் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கிறார். அவ்வளவுதான் ஒரே பதில். நீ இங்க இருக்கிறார் அங்க இருக்கிறான்னு காட்டு, தூணை காட்டு, துன்ப காட்டு, நாம என்ன தூணை உடைச்சா காமிக்க முடியும்? அதனால எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கார். அதுதான் அவர் சொல்றார் பதிலே. யாதிருக்கு தாதிருக்கு, மாயை என்பது எப்படி இருக்கிறதோ அப்படி இருக்கிறது. இக ஈஷ்யத், இதை வந்து என்ன சொல்லணும்? ஈஷ்யதாம் அப்படின்னா உன்னால் ஏற்றுக்கொள்ளப்படட்டும், இதை ஏத்துக்கோ. நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல்ல என்னன்னு ஏத்துக்கணும்? அது எப்படி இருக்கிறதோ அப்படி இருக்கிறது என்று இக இங்கு உன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படட்டும் அப்படின்னு அவரு இந்த ஸ்லோகத்துல சொல்லி முடிச்சார். எப்படி இருக்குதோ அப்படி அது இருக்குது. அடுத்த ஸ்லோகம் 50வது ஸ்லோகம். நாசதாசீனோ சதாசி ததானிம் கிம் த்வபூதமஹ. இது நம்ம பிரிக்கணும். சத்யோகாதமசக சத்வம் ந ஸ்வதஸ் தன்னிஷேதனாத். அதாவது எப்படி ஃபர்ஸ்ட் லைன் எப்படி பிரிக்கணும்னா, ந இத முக்கியமான ஸ்லோகம். ந அசத்து, ஃபர்ஸ்ட் லைன் பிரிச்சு சொல்றேன். ந அசத்து ஆசீத்து, ந அசத்து ஆசீத்து, அது இல்லாமல் இல்லை, அது அசத்தும் அல்ல. ந அசத்து ஆசீத்து, அது இல்லாததும் அல்ல, அது இல்லாததாகவும் அது ஆசீத்து, இல்லாததும் அல்ல. ந சத்து ஆசீத்து, அது இருப்பதும் அல்ல, அது இல்லாததும் அல்ல. ந சத்து ஆசீத்து, அங்க இன்னு இருக்கு, அது நனால இன்னாயிருக்கு, இத்து வந்து இன்னாயிருக்கு. அப்ப எப்படி பிரிக்கணும்? ந அசத்து ஆசீத்து, அது இல்லாததும் அல்ல. ந சத்து ஆசீத்து, அது இருப்பதும் அல்ல. ததானி அப்பொழுது, அப்பொழுதுன்னு இந்த இடத்துல என்ன சொன்ன? பிராக் சிருஷ்டி, சிருஷ்டி ஆவதற்கு முன்பு. கிம் து அபூத்தமஹ, எப்படி இருந்து இப்பதான் பதில் சொல்ல. முக்கியமான ஸ்லோகம் இதுதான். இந்த கன்க்ளூஷனுக்காக தான் 2-3 ஸ்லோகம் முன்னால போச்சு. கிம் து அபூத்தமஹ, அப்பொழுது சிருஷ்டிக்கு முன்னால, பிராக் சிருஷ்டேகே பிராக், அதாவது வெளிப்படாத அன்மேனிஃபெஸ்டேஷன் ஃபார்ம்ல இருக்கும் போதுன்னு அர்த்தம். மாயா இப்ப மேனிஃபெஸ்டேஷன்ல நம்ம பார்க்கிறோம், தோன்றிய நிலை. தோன்றா நிலையில் இருக்கும்போது, அன்மேனிஃபெஸ்டேஷனுக்கு முன்பு சிருஷ்டி செய்வதற்கு எல்லாம் ஒரே அர்த்தம் தான்.
சிருஷ்டி செய்வதற்கு ஆவதற்கு சிருஷ்டி ஆவதற்கு முன்பு அது எப்படி இருந்ததுன்னா கிம்து அபூத்வம், அது தமசாக இருந்தது. சிருஷ்டி செய்வதற்கு முன்பு அது தமசாக இருந்தது. இப்பதான் நம்மளுக்கு புது வேர்டு வருது. மாயாங்கிறது ஒரு சக்தின்னு பார்த்தோம் சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாரு? தமசு. இப்போ தமசாக இருந்தது, இரண்டா அபூத் இருந்தது அப்படின்னா இருட்டு அப்படின்னு, தமசுனாங்க இருட்டுன்னு அர்த்தம். அப்போ இவர் என்ன சொல்ல வராரு? பிரம்மனுடைய கடன் வாங்கிய இருப்போ பெற்று அது இருந்தது. அதுதான் சொன்ன சதா, அதாவது சித்து ஆபாசம். என்ன? சித்தினுடைய ஆபாசம். அதை போல இங்க சத்து ஆபாசம் அப்படின்னு என்ன? கடன் வாங்கிய இருப்பை உடையதுன்னு சொல்றாரு. சத்து ஆபாசங்கிற வேர்டத்தை இங்க தமசுன்னு சொல்றாரு. தனக்கென்று இருப்பு இல்லாமல் அது என்ன பண்ணுது? ஆபாசம், வேறொன்றை அது கடன் வாங்கிய சத்து அதுக்கு இருக்கு. மாயைக்கு தனியாக அதற்கென்று இருப்பு கிடையாது. அது சத் ஆபாசம். அது சத்திடமிருந்து இருப்பை கடன் வாங்கி இருக்கிறது. சித்து ஆபாசம் சொல்லும் இல்லையா? சித்தாபாசம். அது மாதிரி இது என்னது? சத்து வரைக்கும் மாயா என்னது? சத் ஆபாசம். இப்ப நம்ம மாயைக்கு மித்யாவுக்கும் உள்ள வித்தியாசம் பார்க்கணும். அதுக்கப்புறம் உள்ள வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம இந்த விசாரத்துக்குள்ள போகணும். இப்ப நான் சொன்ன அந்த சத்து அசத், ந அசத்து ஆசீத்து, ந சத்து ஆசீத்துங்கிறது எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா தைத்திரிய பிராமணத்துல கொடுக்குற ஒரு கொட்டேஷன். சத பத்யத பிராமணன் இருக்கு. நீங்க தைத்திரிய பிராமணன் எழுதிக்கீங்க. அடுத்தது இன்னொன்னு ரிக்வேதாதுல இதே வேர்டு வருது. நாசதீய சூக்தம் அப்படிங்கிற இடத்துல இந்த கொட்டேஷன் வருது. இப்ப நாம இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் போறதுக்கு முன்னால, அடுத்த லைன் போறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் நிறைய கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். மாயைன்னு என்ன, மித்யானா என்ன? அதாவது பிரம்மம் என்பது அதிஷ்டானம், அதனுடைய சக்தியாக இருப்பது மாயா. அந்த மாயாவினுடைய தன்மை தான் மித்யா. மாயாவுடைய தன்மை, அதனுடைய இருப்பை பற்றிய அதனுடைய இருப்பை பற்றி சொல்லும்போது அது எங்க வருது? மித்யா. இப்போ கயிற்றின் மேல் ஒரு பாம்பை ஏற்றி காண்கிறோம். கயிறு என்பது அந்த இடத்துல, அந்த உதாரணத்தில் அது என்னது? அங்கு இருக்குது, சத்தியம். அப்ப அது மேல் ஏற்றி வைத்த பாம்பு என்னது? மாயா. அதனுடைய இருப்பினுடைய நிலை என்ன? மித்யா. அந்த பாம்பு என்பது என்னது? ஒன்றின் மேல் ஏற்றி வைக்கப்பட்ட மாயா. அதனுடைய இருப்பு என்னது? அது மாதிரி புரிஞ்சுக்கணும். அது மேல் பாம்பு என்பது கயிற்றின் மேல் ஏற்றி வைக்கப்பட்ட ஒரு பாம்பு. அது என்னது? அதனுடைய அது என்னன்னு சொல்லுவா? அது ஒரு மாயா தோற்றம். என்ன? அது ஒரு தோற்றம். அதனுடைய இருப்பை பத்தி பேசும்போது என்ன சொல்லுவோம்? அது மித்யா. இப்ப அதை போல பிரம்மனுடைய பிரம்மம், மாயா, மித்யா. அப்ப 3 வேர்டு புரிஞ்சுக்கிறோம். பிரம்மம் என்பது இந்த உலகத்திற்கு அதிஷ்டானம், ஆதாரம், கயிறை போல. அதன் மேல் ஏற்றி வைக்கப்பட்டது ஃபர்ஸ்ட் யாரு? மாயா. அந்த மாயினுடைய தத்துவம் தான் என்னது? மாயனா உலகம். ஏன்னா மாயை தான் இஸ் ஈக்குவல் டு உலகங்க. அப்படி புரிஞ்சுக்கணும். மாயான்னு தனியா, உலகம் தனியா புரிச்சா புரியாது. மாயா என்பது திரிகுண ஆத்மிகா. அவங்க தான் சத்துவ ரஜோ திரிகுண 3 குணங்கள் மூலியமாக உலகமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது மாயா. அப்ப பிரம்மனில் மேல் ஏற்றி வைக்கப்பட்டது மாயா உலகம். அதனுடைய இருப்பு என்னது? மித்யா. மித்யான என்ன அர்த்தம்? தனக்கென்று இருப்பு இல்லாதது, தன்னுடைய இருப்புக்கு வேறொன்றை சார்ந்து இருக்குது, மித்யா. அது இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாத தத்துவம். அதனுடைய தன்மை பத்தி பேசும்போது என்ன சொல்லுவோம்? மித்யான்னு சொல்லுவோம். இப்போ என்ன பார்த்தோம்? மாயான்னு என்னன்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் பிரம்மம்னு என்னன்னு தெரியணும். அதன் மேல் ஏற்றி வைக்கப்பட்டதான் மாயா. அதனுடைய தன்மை மித்யா.
இப்போ அதை போல இப்போ மாயைக்கு நம்ம எத்தனை வேர்டு நம்ம சமஸ்கிருதத்தில் நம்ம ஆச்சாரியர்கள் கொடுக்குறாங்க, சாஸ்திரம் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மாயான்னு அந்த தத்துவத்துக்கு எப்போ சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், இப்படி என்று கூற முடியாதது மாயா. அதுக்கு தான் என்ன சொன்னேன் நான், யாமா சா மாயா. அந்த டெஃபினிஷன் மாயாங்கிறதுக்கு என்ன டெஃபினிஷன், யாமா சாமா, எந்த ஒன்று இல்லையோ இப்படி என்று கூற முடியாதோ அனிர்வச்சனீயம் மாயா. எப்போ அந்த தத்துவத்துக்கு இப்படின்னு நம்ம அதை சொல்ல முடியாதுன்னு நீங்க சொல்ல நினைக்கிறீங்களோ, அப்ப இறைவன் என்ன வேர்டு நினைக்கிறாரோ, அப்ப இறைவன் அந்த இடத்துல என்ன வேர்டு போடுறாரு, ஒரே தத்துவம் தான், மாயாங்கிற ஒரு தத்துவம் அல்லது பிரம்மனில் ஏற்றி வைக்கப்பட்ட ஒரு தத்துவம். அந்த தத்துவத்துக்கு என்னென்ன பேர் வருது, மாயான்னு சொல்றோம், அவித்யான்னு சொல்றோம், தமகன்னு சொல்றோம், பிரகிருதின்னு சொல்றோம், சக்தின்னு சொல்றோம், இத்தனையும் சொல்றோமே. அப்போ ஒரே தத்துவத்துக்கு இத்தனை பேரா அப்படின்னா அந்தந்த தன்மையை வச்சு அதுக்கு அத்தனை பேர் வருது. இப்ப எப்ப மாயான்னு சொல்லுவோம், யாமா சாமாயா. அப்ப அந்த அர்த்தம் என்னது, இப்படி என்று இல்லாதது, இப்படி என்று கூற முடியாது. அதான் என்ன ஈஸி, அனிர்வச்சனீயம் அப்படிங்கிற அர்த்தத்துல, இப்படி என்று வார்த்தைகளால் கூற முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாதுங்கிறதுல இப்படி என்று வரையறுத்து கூற முடியாது. இப்ப அனிர்வச்சனம் எப்படி என்று வரையறுத்துக்கு போற, இப்போ ஒரு டம்ளர் இருக்கு வச்சுக்கலாம், இதை நம்ம என்ன பண்ணலாம், இது எவ்வளவு சைஸ், இது எதனால் ஆனது, நம்மளால என்ன பண்ண முடியும், வரையறுத்து we can give definition for this tumbler. இந்த மாதிரி இது வச்சனீயம், அது அனிர்வச்சனீயம், வார்த்தைகளால் விளக்க முடியாது. இது டம்ளர் என்ன பண்ணலாம், வார்த்தைகளால் விளக்க முடியும், வச்சனீயம், வாக்கினால் விளக்க முடியும், வச்சனீயம். ஆனா மாயா என்னது, அனிர்வச்சனீயம். அது அப்படி ஒரு அர்த்தத்துல சொல்லும் போது அந்த மாயைங்கிற தத்துவத்துக்கு என்ன பேரு, மாயான்னு வரும். அடுத்து என்ன சொன்ன, அவித்யா. அதே மாயைக்கு இன்னொரு பேர் என்ன, அவித்யா. எப்ப அந்த வேர்டு அவித்யாங்கிறது யூஸ் ஆகுது, பாதிதம் அப்படின்னா ஒரு ஞானத்தினால் அதை என்ன பண்ணிடலாம், இல்லாமல் ஆக்கிவிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பானை பானை அப்படின்னு சொல்லும்போது அங்க இருப்பது களிமண்ங்கிற அறிவு வரும்போது அங்க என்ன நெகேட் ஆயிருது, பானைங்கிறது பாதித்தம். ஸோ அவித்யாங்கிறது அந்த தத்துவத்தை விசாரம் செய்து பார்க்கும் பொழுது அது காணாமல் போய்விடுகிறது. இப்போ நெக்லஸ்ங்கிற ஒரு வேர்டு எடுத்து வச்சு விசாரம் பண்றோம், அங்க யார் போறது, நெக்லஸ் போய் யார் வந்துருவா, தங்கம், பாதித்தம். இட் கேன் பி நெகேட்டட். இப்போ சாரின்னு எடுக்கிறோம், அது கேன் பி நெகேட்டட் பை த்ரெட்டு, காட்டன். அப்படிங்கும் போது இது என்ன ஆயிருது, பாதித்தம். சாரி இஸ் ஏன் தன்னுடைய நெகேட் பண்ணக்கூடியது, அந்த வஸ்துவே இல்லைன்னு என்ன பண்ணிடலாம், அந்த அர்த்தத்துல சொல்லும் போது அந்த தத்துவத்துக்கு பேரு மாயைன்னு முதல்ல சொன்ன அதே தத்துவத்துக்கு என்ன பேரு, அவித்யா, பாதித்தம். பிரம்மம் என்னது, அபாதித்தம். பிரம்மனை நாம என்ன பண்ண முடியாது, பாதித்தம் பண்ண முடியாது, அபாதித்தம் பிரம்ம. ஆனா மாயங்கிறது பாதித்தம். ஆனா மாயா அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லணும், அவித்யா. அடுத்த வேர்டு என்ன சொன்ன, தமக. இப்ப இந்த இடத்துல அவர் 2 வேர்டு யூஸ் பண்ணிருக்காரு, தமக, சக்தி. இப்ப தமக அப்படின்னா என்னன்னா, அது ஆவரண சக்தி கொண்டது, மறைக்க கூடியது, அதிஷ்டானத்தை மறைக்கிற சக்தி கொண்டது மாயா. அதிஷ்டானம் யாரு, பிரம்மம் தானே. மாயா என்ன பண்ணிட்டாங்க, அதை மறைச்சிட்டாங்க இல்லையா. இப்ப பிறந்த நமக்கு பிரம்மம் கண்ணுக்கு தெரியுதா, இல்ல உணரத்தான் முடியுது, பிரம்மம் கண்ணுக்கு தெரியாது, ஓகே. இப்ப பிறந்தோடனே நமக்கு பிரம்ம தத்துவம் புரியுதா, ஏன் புரியல, அது என்ன பண்ணி அதுக்கு என்ன சக்தி இருக்குது, ஆவரண சக்தி. அப்ப பிரம்மம் மறைக்குதுன்னு, ஏன்னா யாரு மறைக்கிறது, இப்போ ரூம்குள்ள போறீங்க, எல்லாம் இருட்டா இருந்ததுன்னா இருட்டு என்ன பண்ணிருது, எல்லாத்தையும் மறைச்சிருது. அந்த ரூம்ல என்ன இருக்குங்கிறத யார் மறைக்கிறது, இருட்டு. இருட்டுனா தமகனா இருட்டுன்னு அர்த்தம். அப்ப மாய என்ன பண்றா, இருட்டை போல எப்படி ஒரு ரூம்ல இருட்டு அங்க இருக்கிறதெல்லாம் மறைக்குதோ, அது போல மாய என்ன பண்ணிடுறா, அங்க பிரம்ம தத்துவத்தை என்ன பண்ணிடுறா, இங்க ரூம்ல இருக்கிற பொருளை மறைக்குது இருட்டு. மாய என்ன பண்றா, பிரம்மத்தை என்ன பண்ணிடுறா, மறைப்பதை போல் மறைத்து விடுகிறார். அதனால அவருக்கு பேர் என்ன, நான் சொன்ன ஒரே ஒரு வேர்டு அடிக்கடி சொல்ற வேர்டு, இந்த எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வேர்டு, மாஃபியா லேடி. மாஃபியா லேடிக்கு தான் என்ன பேர் சொல்லிட்டு இருக்கிறோம், மாயான்னு சொல்லலாம், அவித்யான்னு சொல்லலாம், தமக. அவன் என்ன பண்ணிடுறா, மறைத்தல், அதிஷ்டானத்தை மறைத்தல். பாம்புங்கிறது கயிறு மறைக்கப்பட்டதனாலதான் அங்க பாம்பு தெரியுது. கயிறு நல்லா தெரிஞ்சா அது மறைக்கப்படாமல் இருந்திருந்தால் நம்ம பாம்பு பார்ப்போமா. ஸோ கயிறு என்பது அங்கே என்ன ஆயிடுச்சு, மறைக்கப்பட்டு விட்டது. அது பண்ணினது யாரு,
மாயா. அப்ப மறைத்தல்ங்கிற ஒரு சக்தியுடன் தான் அவ இருக்கிறார். அடுத்து அதனால அவங்களுக்கு என்ன பேரு? தமக. அடுத்து என்ன சொன்ன? பிரகிருதி. அந்த மாஃபியா லேடிக்கு இன்னொரு பேர் என்ன? பிரகிருதி. பிரகிருதி அப்படின்னா இந்த உலகத்துக்கு உபாதான காரணமாக இருக்கிறார். நிமித்த காரணம் சத்தியம் ஞானம் அனந்தம். அது அதனுடைய கடனை வாங்கினாலும் ஒரிஜினல் யாருது? பிரம்மனுடையது. அதனிடமிருந்து கடன் வாங்கி அந்த சத்திய எக்ஸிஸ்டன்ஸ் என்ன சொல் சித்தை பெறுகிறாள் மாயா. ஆனா அவ எப்படி இருக்கிறா? உபாதான காரணம். மாயா இஸ் த உபாதா மெட்டீரியல் காஸ் ஃபார் திஸ் வேர்ல்ட். அதுதான் திரிகுணாத்மிகா மாயா. தனக்குள் பல மாற்றங்களை ஏற்படுத்தி இப்ப எப்படி வெவ்வேறு பொருளாக நமக்கு காட்சியளித்துக் கொண்டு இருக்கிறாள். அப்போ அந்த மாயாவுடைய மித்தியாத்துவம் நம்ம எந்த உலகம், இந்த உலகத்துல எதை பார்த்தாலும் ஏன் மித்தியான்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம்? எதிலிருந்து வந்திருக்குது இந்த உலகம்? மாயா தத்துவத்திலிருந்து வந்ததுனால, மாயா மித்தியாங்கிற தன்மையில இருக்கிறதுனால, சத்தியத்துவத்தை சொந்தமா வச்சுக்காத ஒரு மாயிடமிருந்து இந்த உலகம் வந்ததுனாலதான் இந்த உலகம் என்னது? மித்தியா. காரணம் எங்கேயோ காரியம் அப்படி. இந்த உலகத்துக்கு காரணம் யாரு? இப்போ மாயா. நிமித்த காரணம் மாயா. அவ எப்படிப்பட்டிருக்கா? அவளுக்குன்னு ஒரு தனியா இருப்பு கிடையாது. அவ தன்னுடைய இருப்புக்கு இன்னொன்னு சார்ந்திருக்கிறா. அப்படிங்கிற விஷயத்திலிருந்து யார் வந்திருக்கிறா? இந்த உலகம் வந்திருக்கிறது. அதனாலதான் இந்த உலகம் என்னது? தனக்கென்று இருப்பு இல்லாமல் எதை பார்த்தாலும் அது தன்னுடைய இருப்புக்கு இன்னொன்னு சார்ந்திருக்கும். புடவையை பார்த்தீங்கன்னா காட்டனை சார்ந்திருக்கும் இல்லைங்களா? எந்த ஒரு பொருளும் தன்னுடைய இருப்புக்கு இன்னொரு விஷயத்தை சார்ந்திருக்கிறது. ஸோ உபாதான காரணமாக நீங்க அந்த உலகத்துக்கு அவள் இருக்கிறாள்னு சொல்லும் போது அந்த மாஃபியா லேடிக்கு என்ன பேரு? பிரகிருதி. அடுத்த வேர்டு இப்ப என்ன சொன்னோம்? இந்த ஸ்லோகம் நம்ம வித்யாரண்ய முனி கொடுத்தது ஸ்லோகம் இதுலயும் வருது. சக்தி அப்படின்னா காரியத்திலிருந்து நீங்க தெரிந்து கொள்ள முடியுங்கிற அர்த்தத்துல சொல்லும் போதுதான். ஏன்னா சக்தி என்ன பண்ணு? பேசிக்கிற சக்தி எப்பதான் தெரியும்? காரியத்தை வச்சுதான் நீங்க புரிஞ்சுக்க முடியும். அப்ப என்னது? சக்தி. சோ ஒரே ஒரு மாஃபியா லேடி, அவங்களுக்கு என்னென்ன பேரு? மாயா, அவித்யா, தமகா, பிரகிருதி, சக்தி. இதெல்லாம் எல்லாம் நிறைய டெஃபினிஷன் வருது. திரிகுணாத்மிகா மாயா. இது சத்து ஆபாசம் மாயா. சத்துக்கு அதுக்கு என்ன கிடையாது? சொந்தமா சத்து கிடையாது. சத்து இது என்னது? ஆபாசம். இப்படி பல விதத்தில் நம்ம அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம். இப்ப அடுத்து இந்த விசாரத்துக்கு அப்புறம் எங்க வரோம்? அடுத்த செகண்ட். அப்ப இப்ப என்னவா இருந்தது? அது தமசாக இருந்தது. இப்ப புரிஞ்சுது. அப்ப 5 வார்த்தை நடுவில் ஒரு வேர்டு சொன்னேன், தமசு. அது என்ன பண்ணுது? அது எப்போ தமசாக இருந்தது? பிராக் சிருஷ்டியே பிராக் சிருஷ்டிக்கு முன்பு அது ஃபுல்லா எப்படித்தான் இருந்தது? தமசாக இருந்தது. அது என்ன ரூபத்திலிருந்து? தமசாக இருந்தது. இது மாயைக்குடைய ஒரு பேர். அடுத்தது அடுத்த லைன், செகண்ட் லைன். சத்து யோகாத்து தமசக சத்வம். செகண்ட் லைனோட ஃபர்ஸ்ட் குவார்டர் எப்படி பிரிக்கணும்? சத்து யோகாத்து தமசக சத்துவம் ந ஸ்வதஸ் தன்னிஷேதனாத்து. சத்து யோகாத்து. சத்தினுடைய யோகம். யோகம் என்ன? யுஜ். யுஜ்னு என்னது? இணைந்து. சத்து யோகாத்து சத்தினுடைய சம்பந்தத்தினால். யுஜ் சம்பந்தத்தினால், சத்தினுடைய சம்பந்தத்தினால் தான் தமசக. தமசன இந்த இடத்துல யாரு? மாயாவிற்கு. மாஃபியா லேடி சொல்றோம்ல, அந்த மாயாவிற்கு தமசக, மாயாவிற்கு சத்துவம் இருப்பு கிடைத்திருக்கிறது. சத்தினுடைய சம்பந்தத்தினாலதான், பிரம்மனோடு கூடிய ஒரு சம்பந்தம் ஏற்பட்டிருக்கிறதுனாலதான் மாயாவுக்கு என்ன கிடைக்குது? இருப்புங்கிறது கிடைக்குது. இப்ப நீங்க தொண்டை யோஸ் பண்ணி பாருங்க. அதுக்குள்ள ஒரு சக்தி இருக்குது. இப்ப நான் பேசிட்டு இருக்கிற சக்தி இருக்குது. இது இந்த உடல் இல்லாம, தொண்டை இல்லாமல் இந்த சக்தினால பேச முடியுமா? தனித்து அதே செயல்பட முடியாது. அதைத்தான் சொல்றாரு மாயா. அதனுடைய சத்தினுடைய சம்பந்தம், இந்த சக்தி இந்த தொண்டையில போய் சம்பந்தம் வச்சிருக்கிறனாலதான் தொண்டை என்ன பண்ணுது? பேசுது. அப்ப இவர் என்ன சொல்றாரு? சத்தினுடைய சம்பந்தத்தினால், அந்த சக்தி சத்தினுடைய சம்பந்தத்தினால், மாயா அந்த சத்வஸ்துனுடைய சம்பந்தத்தினாலதான்
தமசக தமசக சத்துவம். அதுக்கு இருப்பே அதுக்கு அது ஒரு இருப்பை பெறுகிறதுன்னா என்ன? அதுக்கு சொந்தமான இருப்பு கிடையாது. சத்துவம் ந ஸ்வதக. அடுத்த குவார்டர் செகண்ட் லைன்ல ஃபர்ஸ்ட் குவார்டர் என்ன? சத்துனுடைய யோகாத்து தான் தமசகுக்கு என்ன கிடைக்குது? சத்துவம். சத்தினுடைய யோகாத்து தான் தமசக மாயாவிற்கு சத்துவம் இருப்பு அங்க கிடைச்சிருக்கு மாயாவுக்கு. அடுத்து என்னது? ந ஸ்வதக. ந ஸ்வதக அங்க ஸ்வதஸ்னு இருக்கு. அப்ப ஸ்வதக அப்படின்னு என்ன? சொந்தமாக. ஸ்வதக சொந்தமான. ந ஸ்வதக அப்படின்னா அதுலேயே முடிஞ்சு வச்சு. அதுக்கு சொந்தமான இருப்பு கிடையாது. மாயாவிற்கு சொந்தமான இருப்பு கிடையாது. தத்து நிஷேதனாத்து. ஏன் எப்படி அதுக்கு இருப்பு இல்லை நீங்க சொல்றீங்க? பாதித்தம் வை ஞானம். ஞானத்தினால் அது இல்லாமல் ஆக்கப்படுகிறது. அதனால அதுக்கு சொந்தமா இருப்பில்லை. தத்து தன்னுங்கிறத என்ன மாத்துறாங்க? தத்து அந்த நான் வந்ததுனால தத்து வந்து தன்னா இருக்குது. அப்ப தத்து நிஷேதனாத்து it can be negated. பாதித்தம் பை ஞானம். அந்த ஞானத்தினால் அவன் என்ன பண்ணிடலாம்? அந்த பொருளை அங்கு இல்லாமல் செய்து விடலாம். அதுதான் சொல்றாரு. இப்ப இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம். இப்ப இது ரெண்டு என்ன சொல்றாரு? கொட்டேஷன் கொடுக்குறாரு. இந்த ஸ்லோகத்துல வித்யாரண்ய முனி கொட்டேஷன் கொடுக்குறாரு. அந்த கொட்டேஷன் என்னது? ந அசத்து ஆசி. ஃபர்ஸ்ட் லைன்ல கொட்டேஷன். ந அசத்து ஆசித்து ந சத்து ஆசித்து. அந்த மாயா இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு. ஏன்? ததானி எப்போ? இது ரெண்டு கொட்டேஷன் எங்கிருந்து சொன்ன? தைத்திரிய பிராமணத்திலிருந்து இருக்கு. ரிக்வேதத்தில் இந்த உதாரணம், இந்த கொட்டேஷன் இருக்கிறது. அப்பொழுது அப்படின்னா என்ன சொன்ன? சிருஷ்டிக்கு முன்னால அது கிந்து எப்படி இருந்தது? அபூத் தமகா. அது தமசாக இருந்தது. அது எப்படி இருந்ததுன்னு கேட்டா அது தமசாக இருந்தது. தமசுன்னு என்ன? மறைத்தல். அது மறைத்தல் ரூபமாக அது இருந்தது. அதுக்கடுத்து என்னது? சத்து யோகாத்து. தனக்கென்று அது இருப்பு இல்லாதது. சத்து யோகத்தினால் தான், அதனுடன் ஒரு சம்பந்தம், பிரம்மத்துடன் ஒரு சம்பந்தம் வச்சதுனாலதான் அதுக்கு என்ன கிடைக்குது? தமசகக்கு சத்துவம் இருப்பு என்பது கிடைக்கிறது. அதுக்கு சொந்தமான இருப்பு இல்லை. ந ஸ்வதக சொந்தமான தத்து நிஷேதனம். இப்போ நிஷேதனம் பண்றது அப்படின்னா என்ன? ஏன் வந்து மாயா இந்த உலகத்துல எந்த பொருள் வேணுங்க பாதித்தம் அப்படின்னு என்ன? இட் கேன் பி நெகேட்டட். எப்படி எதை வச்சு நாம் இதை நெகேட் பண்றோம்? நெகேட் பண்றதுன்னா என்ன? முதல்ல அதை என்னதான் நம்ம எத்தனை தடவை படிச்சிருந்தாலும் டக்குன்னு சொல்லும்போது நம்மளுக்கு என்ன ஆகாது? அது புத்திக்கு ஸ்ட்ரைக் ஆகாது. இப்போ நீங்க எந்த பொருள் இந்த உலகத்தில் எடுங்க, இட் கேன் பி நெகேட்டட். அதுக்குன்னு ஒரு இருப்பு இல்லைங்கிறத நம்ம இந்த உலகத்துல எந்த பொருள் எடுத்தாலும். ஏன்னா அது இந்த உலகமே யாருக்கு இருந்து வந்திருக்குது? மாயா. மாயா என்பது என்னது? அது தனக்கென்று இருப்பு இல்லாத ஒன்று இந்த உலகமே. அதுதான் காரணம். அப்ப தனக்கென்று இருப்பு இல்லாத ஒரு பொருளிடம் இருந்து இந்த உலகம் வந்திருக்கு அப்படின்னா which can be negated. எப்படி புரிஞ்சுக்கிறது? அடிக்கடி நம்ம சொல்ற உதாரணம். இப்ப நம்ம என்ன சொல்றோம்? புடவை. என்ன சொல்றோம்? இந்த புடவை இருக்கான்னு பார்க்கலாம். புடவை புடவை புடவைன்னு சொல்றோம் இல்லையா? இது ஒரு காட்டன் புடவைன்னு எடுத்துக்கோங்க. அப்போ புடவைன்னு ஒரு சொல் தனக்கென்று தனிப்புடையதா இருக்குன்னு கேட்டேன். இல்லை. ஏன்னா அந்த புடவை என்ற சொல் தன்னுடைய இருப்புக்கு நூல்களை, காட்டன் நூல்களை சார்ந்திருக்கிறது. அப்ப புடவை என்ன ஆயிடுச்சு? நெகேட்டட், பாதித்தம். அப்ப நீங்க நூலுக்குள்ள வர்றீங்க. நூல் என்பது என்னது? தன்னுடைய இருப்புக்கு பஞ்சை சார்ந்திருக்கிறது. அப்ப நூல் என்ன ஆயிடுச்சு? நெகேட்டட். அத பாதித்தம். கண்ணு முன்னால புடவை கண்ணுக்கு முன்னால தெரியும் போதே நெகேஷன் பண்ணிடலாம். அந்த பொருளை அழித்து இல்லாமல் பண்ணுவது அல்ல. புடவைய தீப்பத்த வச்சு சாம்பலாக்கி புடவை இல்லைன்னு சொல்றது அல்ல. கண்ணுக்கு முன்னால. ஏன்னா பாதித்தம்ங்கிறது இந்த உலகத்துக்கு மித்தியாத்துவத்தை கொடுக்கறதுக்கு இப்ப நான் டெக்னிக் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா உலகம் என்பது நம்ம என்னவா பார்த்துட்டு இருக்கிறோம்? சத்தியம் 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 பார்த்துட்டு இருக்கிறோம். அது மித்தியாங்கிறதுக்கு அடிக்கடி என்ன பண்ணிக்கணும்? நாம இந்த விசாரத்தை பண்ணிக்கணும்.
அப்பதான் நமக்கு அந்த மித்தியத்துவ புத்தி வரும். நாம என்ன புத்தி கொடுத்து வச்சிருக்கிறோம்? சத்தியத்துவ புத்தி. அந்த சத்தியத்துவ புத்தி கொடுத்ததுனாலதான் ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா அத்தானா மனசுக்குள்ள வேதனை, என்னால தாங்க முடியல. ஏன் அது வருது? எல்லாத்துக்கும் அந்த பொருள் என்னை விட்டு போயிடுச்சு ஐயோ அப்படின்னு. அல்லது ஒரு பொருள் வந்தாலும் ஆஹா ஓஹோ, இதெல்லாம் என்ன காரணம்? எல்லாத்துக்கும் என்ன கொடுத்து வச்சிருக்கிறோம்? சத்தியத்துவ புத்தி. ஆனா அது என்னது? எல்லாமே என்னது? மித்தியா. அப்ப எப்படி அது பாதித்தம்? என்ன சொல்றாரு இவரே? தமசுனா என்னது? பாதித்தம், நெகேட் ஆகிரும். அப்ப என்ன சொன்ன? புடவை. புடவைய கண்ணுக்கு முன்னால பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே புடவைன்னு ஒண்ணு அங்க இல்லைன்னு பாதித்தம். புரிஞ்சுக்கணும். உலகத்தை கண்ணுக்கு முன்னால பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே உலகம் ஒண்ணு இல்லை, தனக்கென்று இருப்புடையதாக இல்லை, அனுபவத்துக்கு மட்டும் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ புடவையிலிருந்து எங்க வந்தோம்? காட்டன் நூல். அதுல இருந்து எங்க வந்தோம்? பஞ்சு. பஞ்சு. அப்ப காட்டன் நூலை பார்க்கும்போது அது பஞ்சு தான் அதுக்கு காரணம் சொல்லும்போது பஞ்சு காட்டன் நூல் என்ன இருக்கு? நூல் அது நெகேட்டட். அது மாதிரி அடுத்து நூல். நூல் என்ன சொல்லும்? அதுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன த்ரெட், அதுதான் அது. பஞ்சுங்கிறது என்ன ஆகுது? அங்க நெகேட் ஆகுது. உள்ள இருக்கிற ஒரு ஒரு இலைகள் தான் அங்க இருக்குது. அப்ப அதை நீங்க மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தீங்கன்னா அங்க என்னதான் இருக்குது? அணுக்கள், சின்ன சின்ன அணுக்கள் புட் டுகெதர் அந்த த்ரெட் ஆயிருக்கு. மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா தெரியும். அப்ப அணுன்னா என்னது? அதை என்ன பண்ணிட்டாங்க இப்ப? பிரேக் பண்ணி அணுவையும் என்ன பண்ணிடலாம்? நம்ம பிரேக் பண்ணிடலாம். ஆனா கையில பண்ண முடியாது. we can do it using some other மெட்டீரியல் வச்சு நம்ம பிரேக் பண்றோம். பிரேக் பண்ணும்போது அங்க என்ன இருக்குது? ஒரு ஸ்பார்க் தான், அவ்வளவுதான். அங்க ஒண்ணுங்களை நியூக்ளியஸ் எல்லாம் என்னாச்சு? காணாமல் போயிடுச்சு. ஸோ பாதித்தம். நியூக்ளியஸ் இஸ் ஆல்சோ பாதித்தம். சொல்றோம் இல்லையா? செல்லினுடைய வால் எல்லாமே என்னாச்சு? இப்போ பாதித்தம். மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது அது பிரேக் பண்ணும்போது எல்லாமே என்னாச்சு? பாதித்தம். எதை வேணா நீங்க எடுங்க. இப்போ அழகான ரோஸ் எடுக்கிறோம். ஏங்க அது இருக்கு இல்லையா? ரோஸ். ரோஸுங்கிறது எதெல்லாம் புட் டுகெதர்? அந்த காம்பு, அந்த பச்சையா இருக்குமே, அடியில மொக்கா இருக்கும்போது பாதுகாத்து இருக்குமே அந்த பச்சை கேலிக்ஸ், அதுக்கு மேல இருக்கிற ரோஸ் இதழ்கள், அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிற அந்த மகரந்தமா மஞ்சளா இருக்குது. இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து நம்ம என்ன சொல்றோம்? ரோஸ். நீங்க ரோஸ் பூவெல்லாம் பிச்சு போட்டுட்டீங்க வச்சுக்கலாம், அங்க ரோஸ் என்னாச்சு? இல்ல. பிச்சு போட்டுதான் தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்ல. ரோஸை பார்க்கும் போதே பாதித்தம் பண்ற சக்தியை நாம் பெற வேண்டும். ரோஸ் நாங்க ஒண்ணு தனியா கிடையாது. அது ரோஸாக காட்சி அளிப்பதற்கு, தோற்றத்திற்கு, என்னுடைய அனுபவத்திற்கு அது வருதுன்னா அது எல்லாம் புட் டுகெதர். காம்பு, அந்த கேலிக்ஸ், அந்த கரோலா, நடுவில் இருக்கிற மகரந்தம், இதெல்லாம் இன்டெலிஜென்ட்லி புட் டுகெதர். பை ஹூம்? பை பகவான். அவர் என்ன பண்ணியிருக்காரு? அழகா அந்த நாளை ஒண்ணு சேர்த்திருக்காரு. ஏன்னா காம்புங்கிறது என்ன கிடையாது? ரோஸ் கிடையாது. இப்ப காம்பு எடுத்து வச்சு இது ரோஸ்ன்னு சொன்னா ஒத்துக்குவீங்களா? இது காம்பும்பீங்க. சரி, அந்த மொக்கா இருக்கும்போது பச்சையா இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் பிச்சு இது ரோஸ்னா ஒத்துக்குமா? இது எங்க ரோஸ்? இது பச்சையா கேலிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இல்ல அந்த இதழ்களெல்லாம் எடுத்து வச்சு இப்படி கையில இது ரோஸ் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? இது ரோஸனுடைய இதழ்கள்னு சொல்லுவோம். இது ரோஸ்ன்னு சொல்ல மாட்டோம். அப்புறம் அது உள்ள இருக்கிற அந்த மகரந்தத்தை எடுத்து வச்சு இப்படி காமிச்சா ரோஸ்ன்னு சொல்லுவோமா? சோ என்ன நடந்திருக்கு இந்த உலகத்துல? இறைவன் எப்படி படைச்சிருக்காரு? ரோஸ் அல்லாத பொருள்கள் ஒரு 4 பொருள் இறைவன் எடுத்துட்டார். ரோஸ் அல்லாத எது? காம்பு ரோஸ் கிடையாது. அந்த பச்சையா இருக்கிறது கேலிக்ஸ்ன்னு சொல்லுவோம், அது ரோஸ் கிடையாது. வெறும் இதழ்கள் எடுத்தால் என்ன கிடையாது? ரோஸ் கிடையாது. நடுவில் இருக்கிற மகரந்தம் என்ன கிடையாது? ரோஸ் கிடையாது. அதெல்லாம் ரோஸ்னா சொல்ற, அதுக்குள்ள ஒரு பேர் இருக்கு இல்லையா? அந்த நாளை என்ன பண்றாரு? புட் டுகெதர் ஜாயின் பண்ணும்போது அதுக்கு என்ன பேர் கிடைக்குது? ரோஜா பூ. இந்த உலகத்துல எதை எடுங்க? பாதித்தம். அத தமக, ஆவரணம், மறை. அது என்ன பண்ணுது? அந்த 4ம் ஒன்று சேர்ந்துதான் என்னவா அழிச்சு ஆனா ரோஸ்ன்னு சொல்றமே. அப்போ அனுபவத்துக்கு இருக்குது. ஆனா நம்ம அனுபவத்துல அது இல்லைன்னு சொல்லல. அப்போ ரோஸ்ங்கிற மலரை கண்ணுக்கு முன்னால பார்க்கும் பொழுதே பிச்சு போட வேண்டாம். கண்ணுக்கு முன்னால பார்க்கும் போதே ரோஸுங்கிறது அங்க இருப்பு இல்லை. தன்னுடைய இருப்புக்கு அது 4 விஷயத்த சேர்ந்திருக்கு. அப்ப அந்த 4 விஷயம் சத்தா, காம்பு பச்சையா இருக்கிறது, கேலிக்ஸ், கரோலா, அந்த மகரந்தம், அதெல்லாம் உண்மையால் இருப்பு பெற்றதா? நீங்க காம்பை கொண்டு கிராஸ் செக்ஷன் பண்ணி ஒரு மைக்ரோஸ்கோப்ல வைங்க, என்ன தெரியும்? பாட்டனில செல், மெனி செல்ஸ் ஆல் புட் டுகெதர், அதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து என்னவாங்க காட்சி அளிச்சிட்டு இருக்குது? காம்பு. அந்த ஒரு செல் எடுத்து பிரேக் பண்ணுங்க, செல் தான் உண்மையா? அணு எதுவும் கிடையாது. எல்லாம் என்ன ஆயிடுச்சு? இப்போ பாதித்தம்.
அதை போல் இப்போ என்ன சொல்லுது, உலகம் என்பது, ஏன்னா உலகம் மித்தியான்னு இன்டலெக்சுவலை புரிஞ்சுக்கிறது ஈஸிங்க. ஏன்னா இப்போ எல்லாமே இந்த மாதிரி தானே. எஸ், இப்போ தண்ணி எடுங்க, அதில் என்னங்க பாதித்தம்? தண்ணிங்கிறது தண்ணி இல்லாத ரெண்டு விஷயத்தை சார்ந்திருக்குது. என்னது? ஹைட்ரஜன், ஆக்சிஜன். H2O சொல்றோம் இல்லைங்களா? ஹைட்ரஜன்கிறது நீங்க தண்ணின்னு சொல்லுவீங்களா? நோ, ஹைட்ரஜன் வேற. ஆக்சிஜன்கிற தண்ணின்னு சொல்லுவோமா? நோ, ஆக்சிஜன்கிறது வேற. ஆனா ரெண்டு ஒன்று சேரும்போது அதுக்கு என்ன, அது ரெண்டு ஒன்று சேரும்போது அது என்ன ஆகுது? தண்ணி. அப்ப தண்ணி தன்னுடைய இருப்புக்கு, ஃபார் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ், இட் டிபெண்ட்ஸ் ஆன் டூ திங்ஸ், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். சரி, அந்த ஹைட்ரஜன் எடுங்க, அது என்னது? மாலிகுல் எல்லாம் சயின்ஸ்ல போய் படிச்சு பாருங்க. அது என்னது? இட் கேன் பி நெகேட்டட். ஆக்சிஜன் மாலிகுல் எடுத்து வச்சு, ஆட்டம் எடுத்து வச்சு நீங்க பண்ணி பாருங்க, அது என்ன ஆயிடுச்சு? இந்த காலத்துல நெகேட் பண்ணிட்டாங்க. ஸோ ஏன்னா ஒரு காலத்துல அந்த பரமாணு தான் சத்தியம்ங்கிறது கூட இருந்தது. அப்புறம் இப்போ நம்மளால சயின்ஸாக நம்ம என்ன பண்ணிடுறோம், அப்போ செல்லையே என்ன பண்ணிடலாம், நம்ம இப்போ பண்ணிக்க பிரேக் பண்ணிடலாம். நியூக்ளியஸ் என்ன பண்ணிடலாம், பிரேக் பண்ணிடலாம். கடைசியில் அங்கே ஒன்றும் கிடையாது, ஒரே ஒரு ஸ்பார்க் ஆஃப் எனர்ஜி தான்ங்கிறாங்க. ஸோ இதுக்கு பேர் என்னது? பாதித்தம். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் நீங்க எது எடுத்தாலும், எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் பாதித்தம், பாதித்தம். அது எதுக்கு நாம இன்டலெக்சுவலா புரிஞ்சுக்கிறதுங்கிறது வேற. அதை என்ன பண்ண தெரியணும், மனதளவில் நாம் அதை புரிஞ்சு செயல்படும். நீ அது ஒரு நாள் 2 நாள் நடக்காது. ஒரு நாளும் திருப்பி திருப்பி ஒரு வஸ்துவை நம்ம என்ன பண்ணி பார்க்கணும். இது பாதித்தம், இது ஏன் பாதித்தம், இது. ஸோ இப்போ என்ன சொல்றோம், மாயா என்பது பாதித்தம். அதுதான் இப்போ அதாவது அவித்யா. இப்போ மாயைக்கு என்னென்ன பேர் சொன்னோம்? மாயா, அவித்யா, தமகா, பிரகிருதி, சக்தி. அப்போ ஒரு லெவல், அது ஏன் இத்தனை பேர் வந்திருக்குன்னா, அது எந்த கண்ணோட்டத்தில் சொல்லும் போது அந்த பேர் பெறுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம மெயினாக இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டு, உலகத்தில் நம்ம எதை பார்த்தாலும் அது தனக்கென்று இருப்பு இல்லாதது. சரி, அடுத்த கேள்வி. அந்த இருப்புடையது என்ன சொல்றோம்? பிரம்மம். அது என்ன சொல்றோம்? அபாதித்தம். அதை இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். பிரம்மம் என்பது அபாதித்தம். பிரம்மம் என்பது என்ன? ஆத்மா தான் என்னது? பிரம்மா. இப்போ நீங்க இதெல்லாம் நெகேட் பண்ணீங்க இல்லையா? அபாதித்தம் என்ன? நெகேட் பண்ண முடியாத தத்துவம் ஆத்மா. ஆத்மாவை நெகேட் பண்ணுங்க பார்க்கலாம். அதாவது இதையெல்லாம் பண்ணி ரோஸ் இல்லைன்னு ஒருத்தர் நெகேட் பண்றான் பாத்தீங்களா? அந்த அறிவு, அந்த இருப்பு, அந்த அனந்தம், சத்தியம் ஞானம் அனந்தம், சத்து சித்து ஆனந்தம், எப்படி எடுத்தாலும் அந்த அறிபவனை நம்ம என்ன பண்ண முடியாது. இங்க உட்காந்து நெகேட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் புட் டுகெதர் இந்த அறிவா இருக்குதுன்னு. தட் இஸ் அபாதித்தம். ஆத்மா அபாதித்தம். அதை ஒருவனால் நெகேட் பண்ண, எப்படி நெகேட் பண்ணு தெரிஞ்சுக்க, மெத்தட் ஆஃப் நெகேஷன் என்னன்னு தெரியணும். அது தன்னுடைய இருப்புக்கு தான் நெகேஷன் போனோம். இப்ப நான் எடுத்துங்க, அந்த நான் என்கின்ற ஆத்மா, இந்த மனதிற்கு ஒளியூட்டுகிற ஆத்ம தத்துவம், இந்த மனதுக்கு இருப்பை கொடுக்கிற, இந்த மனதுக்கு அறிவை கொடுக்கிற, அது எங்கும் வியாபித்திருக்கிற ஒரு தத்துவம். அதெல்லாம் தெரியுது இல்லைங்களா? அந்த ஆத்மாவை எப்படி நெகேட் பண்ணுவீங்க? என்னெல்லாம் புட்டுகதராகி ஆத்மா இருக்குது சொல்லி பாருங்க. என்னெல்லாம் புட்டுகதராகி அந்த ஆத்மாங்கிறது உள்ள நான் இருக்கிறேன், அந்த உணர்வு நான்கிற அந்த ஆத்மாவை என்னெல்லாம் புட்டுகதராயிருக்கு? அது அபாதித்தம். அதை நாம் என்ன பண்ண முடியாது, நெகேட் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ நெகேட் பண்ணக்கூடியது எல்லாம் இந்த உலகம், அது மையேவ சகலம் சாத்தம், அந்த தோன்றி மறைந்து கொண்டிருக்கிற தனக்கென்று இருப்பில்லாத அந்த உலகம் யாரிடமிருந்து தோன்றி இருக்கிறது? யாரிடம் இருப்பை பெறுகிறது? மாயிடமிருந்து தோன்றி இருந்தாலும் அந்த மாயை யாரிடம் இருப்பை பெறுகிறாள்? என்னிடம். ஏன் அகம் பிரம்மாஸ்மின்னு புரியும் போது, நான் பிரம்மம், என்னுடைய உணர்வு நான் தான் பிரம்மம்னு புரியும் போது, அப்ப என்னிடம் யாரே இருப்பை பெறுகிறாள்? மாயையே இருப்பை பெறுகிறாள். திரிகுண ஆத்மிகா மாயா. அவன் என்ன ஆகிறா? தனக்குள் பல மாற்றங்களை உண்டு பண்ணி இந்த உலகமாக காட்சியளித்து கொண்டிருக்கிறாளும் போது என்ன புரியும்? இப்ப அல்டிமேட் கன்க்ளூஷன், மையேவ சகலம் ஜாத்தம், என்னிடம் இருந்துதான் இந்த உலகம் பிறந்திருக்கிறது. அந்த உலகத்துக்கு தனியாக என்னை தவிர்த்து தனியாக இருப்பு கிடையாது. இது இன்டெலெக்சுவலா புரிஞ்சுக்கிறதுங்கிறது
சம்சார துக்கத்திலிருந்து போக்காது. மனதளவில் அதை நம்ம அந்த ஞானத்தை ஓன் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியும், இந்த அப்போ இந்த உலகத்துக்கு நீங்க மித்தியாத்துவத்தை கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உலகம் என்பது மித்யா, தனக்கென்று இருப்பில்லாதது. அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபல் என்னது, தனக்கென்று இருப்பில்லா. அதை புரிந்து கொள்ளும் போது ஐ எம் அன்டச்டு பை த மித்யா. நீங்க சத்தியத்துவத்தை கொடுத்து வச்சிருக்கிறனாலதான் உலகம் உங்களை கஷ்டம் கொடுக்குது, உலகம் உங்களை துன்புறுத்துது, உலகம் உங்களுக்கு பயத்தை கொடுக்குது, உலகம் உங்க தனிமையை காமிக்குது, பயமுறுத்துது. நோய் நொடியினால் இந்த உலகம் இந்த உடல் என்னை பயமுறுத்துது, நோய் நொடிகளால என்னுடைய உறவுகள் என்னை பயமுறுத்துறாங்க, என் கஷ்டத்தை கொடுக்குறாங்க, ஏமாத்துறாங்க, திருடுற, இது எல்லாம் என்னை பாதிக்குதுன்னா நான் என்ன கொடுத்து வச்சுட்டேன், இந்த உலகம் சத்தியம்னு. ஆனா அது என்னது, மித்தியா, தனக்கென்று இருப்பில்லாதது. அது தன்னுடைய இருப்புக்கு யார் அங்க நம்பி இருக்குது, அகம் பிரம்மாஸ்மி, என்னிடம் அது இருப்பை பெரிய. அதுதான் இது வரும் என்ன மந்திரம், மையேவ சகலம் ஜாத்தம், என்னிடமிருந்துதான் தோன்றியிருக்கிறது, என்னிடமிருந்துதான் இருப்பை பெறுகிறது. சத்து ஆபாசம், அதுக்குன்னு சத்து உலகத்துக்கு கிடையாது, அது ஆபாசம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.